சொந்த ஊர்களில் இருந்து பெருங்களத்தூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், மக்கள் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலும் தற்போது போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறை முடித்துவிட்டு சென்னை நோக்கி வரும் வாகனங்களில் வரும் மக்களால் 4வது நாளாக தொடர்ந்து வண்டலூர், பெருங்குளத்தூர், தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையில ஸ்தம்பித்துள்ளது. வண்டலூர், பெருங்குளத்தூர் புதிய மேம்பாலம் மற்றும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில கடும் போக்குவரத்து நெரிசலானது கடந்த 8 நாட்களுக்கு முன்னர் தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் தென் மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்களிலிருந்து இன்று அதிகாலையிலிருந்து வர தொடங்கினர். இதனால இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை, பெருங்குளத்தூர், வண்டலூர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொங்கல் விழா மற்றும் விடுமுறை நாட்களை கழித்துவிட்டு தங்களது அன்றாட பணிகளை தொடர்வதற்காக அலுவலகம் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதற்காகவும் கடந்த 3 நாட்களாக சென்னை நோக்கி வர தொடங்கினர். இன்று 4வது நாளாகவும் விடுமுறை நாட்களின் கடைசி நாளாகவும் இருப்பதனால இந்த காலை முதல் தங்களது நாளை முதல் அன்றாட பணிகளை தொடர்வதற்காக சென்னை நோக்கி வர உள்ளதால் வண்டலூர், பெருங்குளத்தூர் புதிய மேம்பாலம் பகுதியில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இப்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுல அவசர ஊர்தி வாகனமான ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கி தவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு விழா காலங்களிலும் இதே போல இது பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருவதையும் அதை அவ்வப்போது போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதுமாக தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் புதிய சாலை விரிவாக்கம் பணியானது நடைபெற்று வருவதாலும் இந்த இடம் சற்று குறுகலாக இருப்பதனாலும் இந்த மேம்பாலம் அருகே இருக்கிற அந்த ஏரிக்கரையோரம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அதில் வாகனங்கள் சிக்கி தவித்து செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த மேம்பாலத்தின் மீதும் இந்த வாகனங்கள் அணிவகுத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பெரும்பாலான அந்த வாகனங்கள் கார்களிலே பொதுமக்கள் அதிகமானோர் அந்த விழா காலங்களை கொண்டாடிவிட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் அவசர ஊர்தி வாகனம் ஒன்று சிக்கி தவித்து அந்த அவசர ஊர்தி வாகனத்துக்கு வழிவிடாமல் நிற்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போல ஒவ்வொரு விழா காலங்களிலும் விடுமுறை நாட்களிலும் இந்த பகுதியில் இந்த கடும் போக்குவரத்து நெரிசலான ஏற்பட்டு வருகிறது. ஆனாலும் போலீசார் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும் ஆனாலும் இந்த போக்குவரத்து நெரிசலானது தீர்ந்தபாடு இல்லை என மக்கள் கடுமையான குற்றச்சாட்டு எழுப்புகின்றனர். இதுல வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, பொங்கல் விடுமுறை முடிந்து மக்கள் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டேனியல்.